Hello students, welcome to CubikCAD. Myself Karthik. நான் இங்க மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்ஸ் அட்வைசராகவும் இருக்கேன். ஸோ நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா, இல்ல ஏரோநாட்டிக்கல், இல்ல மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கீங்களா, டிசைன்ல உங்க கேரியரை மூவ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, என்ன சாஃப்ட்வேர் படிக்கலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கா? ஸோ அதை பத்தின தெளிவான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆஸ் அ ஃப்ரெஷரா என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிச்சா என்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும், எதுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு, அதை பத்திலாம் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்ல இந்த இயர் பாஸ் அவுட்டா இருக்கலாம், இல்ல இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடக்ஷன்லயோ குவாலிட்டிலயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்க டிசைன்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் AutoCAD. ஸோ நீங்க காலேஜ்ல படிக்கும் போதே கண்டிப்பா உங்களுக்கு AutoCAD எடுத்திருப்பாங்க. எனக்கு AutoCAD தெளிவா தெரியும் சார், நான் நல்லாவே பண்ணுவேன், எனக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ற அளவுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த 3D சாஃப்ட்வேர்ஸ் படிக்கலாம். இல்லைங்க எனக்கு அதுவே அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் AutoCAD தெளிவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன 3D சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு? ஸோ SolidWorks இருக்கு, Creo, CAD, NX இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இதுல எது சார் படிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா இதுல ப்ரியாரிட்டிஸ் இருக்குங்க. எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்ணணும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கு. அண்ட் தென் எந்த டொமைன்ல ஒர்க் பண்ணணும். ஏன்னா மெக்கானிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டொமைன்ஸ் இருக்கு. ஆட்டோமொபைல் இருக்கு, SPM இருக்கு, மோல்டு இருக்கு. ஸோ இதுல எந்த டொமைன்ல ஒர்க் பண்ணணுங்கிற உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் செக்டார்ஸ்ல எடுத்துக்கலாம். சார் எனக்கு கோயம்புத்தூர்ல தான் ஜாப் வேணும், நான் கண்டிப்பா இங்க தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா பம்ப் பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், மோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் SPM ப்ராடக்ட்ஸ் இதுதான் அதிகமா பண்றாங்க. ஸோ அதனால இங்க நீங்க என்ன சாஃப்ட்வேர் படிச்சா அதிக வேலை கிடைக்கும் அப்படின்னா SolidWorks படிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா SolidWorks தான். ஸோ ஃப்ரெஷரா கண்டிப்பா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஈஸியாவே கிடைச்சிடும். சார் அப்ப Creo CAD படிக்க வேணாமா அப்படின்னா படிக்கலாம். Creo CAD பாத்தீங்க அப்படின்னா சென்னை அண்ட் பெங்களூர்ல ரொம்பவே ஃப்ளூயண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 50-50 SolidWorks 50% அப்படின்னா Creo 50%, CAD 50% எல்லாமே ஈக்குவலா யூஸ் பண்றது சென்னை அண்ட் தென் பெங்களூர்ல தான். ஸோ இங்க Creo அண்ட் CAD என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ Creo மோஸ்ட்லி ஹெவி மிஷினரிஸ், ஹெவி டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ல தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. CAD எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா CAD ஆட்டோமொபைல் செக்டார்ஸ்ல பாடி இன் ஒயிட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, அவுட்டர் பாடி டிசைன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ்ல தான் CAD அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை பொறுத்து இருக்கு, நான் எங்கனாலும் ஜாப் மூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எந்த லொகேஷனாலும் நான் மூவ் ஆக ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க Creo CAD படிக்கலாம். இல்ல நான் கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் நான் ஜாப் பாக்குறேன் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு SolidWorks தான். சார் அப்ப என்ன கோர்ஸ் கம்பைனா படிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா CAD, SolidWorks இந்த ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தான். இல்ல CAD Creo, இல்ல CAD இந்த மாதிரி படிச்சாலே போதும். ஏன் சார் 3 டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னா எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க எப்படினாலுமே கம்பெனிஸ்ல போய் ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அந்த மீன் டைம்ல என்ன அப்படின்னா இன்னொரு சாஃப்ட்வேர் உங்க மைண்ட்ல கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே வந்து அது நீங்க மறந்து போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ பெஸ்ட் என்னோட கேரியரை நான் இதுல தான் மூவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா ஒரு சாஃப்ட்வேர் படிச்சு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு சாஃப்ட்வேர் படிச்சு அது ரிலேட்டடா நல்ல பேக்கேஜ்ல மூவ் ஆகுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை பத்தின வீடியோஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கறத பத்திலாம். இல்ல சார் எனக்கு டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் வேணாம், எனக்கு சிமுலேஷன் அதாவது ஆன்சஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இப்பவே ஃப்ரெஷராவே CAD, SolidWorks with ANSYS அந்த மாதிரி படிக்கிறதும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ எங்களோட CubikCAD பத்தின பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே Instagram, Facebookல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வேற எதுவும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களோட வெப்சைட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. எதுனாலும் நீங்க கால் பண்ணியோ இல்லை வெப்சைட் விசிட் பண்ணியோ தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.